அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு 21ஆம் தேதி முதல் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரம் எப்படி அமைய போகிறது என்பதை பார்த்தால் உறுதியாகவே கிரகநிலைகள் மிக சிறப்பான மாற்றத்தை மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் பல கிரகநிலைகள் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன. எனவே நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பெறக்கூடிய அற்புதமான தருணமாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைய போகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான அமைப்பாகவும் மிக பெரிய அளவில் நன்மையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராகுவை போல் கொடுப்பாரில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் ராகு மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது நினைப்பதை காட்டிலும் பல வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக நிழல் கிரகமான ராகு கேதுவிற்கென தனியாக ஆட்சி வீடு இல்லை. அந்த வகையில் பார்க்கும்போது லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பது மிக பெரிய அளவில் ஆட்சி பலம் பெற்றதற்கு இணையான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை வெளிப்படுத்துகிறாருங்க. எனவே நீங்கள் இந்த தருணத்தில் மீள முடியாத பிரச்சனை என்று நினைக்கக்கூடிய பல காரியங்களில் உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. எனவேதான் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவில் பிரச்சனை தடுமாற்றம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய காரியங்களை விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே நிழல் கிரகமான ராகுவின் அமைப்பால் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. திருக்கணிதத்தின்படி விரயத்தில் நுழைந்திருந்தாலும் கூட முழுமையாக சனி பகவான் விரயத்தில் வலம் வராத தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி லாபத்தின் இறுதி தருவாயில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். இதிலும் குறிப்பாக ராகுவுடன் இணைந்து ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி வலம் வருகிறாருங்க. எனவே இந்த வேளையில் சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலான நெருக்கடிகளோ சிரமங்களோ ஏற்படாது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். உங்களது கடின உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைப்பதோடு தொழில் செய்து வருபவர்கள், வணிகர்கள், வியாபாரிகள் என அனைவருக்கும் லாபத்தை உயர்த்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பு சனி மற்றும் ராகுவின் அமைப்பால் நிறைவாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். நிலுவையில் இருந்த பல்வேறு வகையான உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதன் காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிதி சார்ந்த விஷயங்களில் உறுதியாக உயரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேதுவை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5இல் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அங்கு ஆட்சி பலம் பெற்று கேதுவுடன் இணைந்து வலம் வருவது உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவேதான் இந்த வேளையில் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு சாதகமாக இருக்கும் போது ராகுவுடன் சனியும் கேதுவுடன் சூரியனும் இணைந்திருப்பது இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை வியக்கத்தக்க வகையில் மேசராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. குறிப்பாக இந்த வேளையில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அது மட்டுமல்லாது உங்களுடைய நன்மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை மிக நுணுக்கமாகவும் திட்டமிட்டு சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக மாற்றி கொடுக்கிறாருங்க. மோட்சக்காரகரான கேது 5இல் இருப்பதால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்கள் அமைவதோடு மட்டுமல்லாது சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் அள்ளி கொடுப்பதால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் லாபம் நிறைந்தவையாக அமையும். நிதி சார்ந்த நெருக்கடிகளை கட்டுப்படுத்துவதோடு கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன. சந்திரனை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் மாறி மாறி
அதிபதி வலம் பெறுகிறார். நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை தான் ஏற்படுத்துகிறார். ஆனால் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் தைரியஸ்தானத்தின் இறுதி நட்சத்திரத்தில் நுழைந்து வலுவாக உச்சம் பெறக்கூடிய அமைப்பை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் தைரியமும் துணிச்சலும் அதிகரிப்பதோடு இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி குடும்பத்தில் உறவுகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் இந்த தருணத்தில் விலகி ஒற்றுமை பிறக்கும் தருணமாக அமைந்திருக்கிறது. குடும்ப உறவுகள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு இணக்கமாகவும் சுமூகமாகவும் செயல்படுவதால் மேசராசிக்காரர்களுடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே அமையும். சில நேரங்களில் அலைச்சல் அதிகரித்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய தனலாபமும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் காதல் திருமணம், நிச்சயிக்கப்பட்ட நல்ல வரன் கிடைத்த திருமணம் போன்றவை நிறைவாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மற்ற ஆன்மீக சிந்தனையும் அதிகரிக்கும். அரசு மற்றும் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் இரு பணிகள் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. குரு மட்டுமல்லாது ராகு, சனி என பெருவாரியான கிரகநிலைகள் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இல்லத்தில் பல நல்ல சுபகாரியங்கள் கைகூடுவதோடு பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5 சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்ப உறவுகள் வலுப்படக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதோடு தந்தை வழி உறவு முறை வலுப்படக்கூடிய மிக சிறப்பான வேலையாகவும் இந்த தருணம் உறுதியாகவே அமைகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்தில் யோகஸ்தானத்தில் வலுவாக வலம் வருகிறார். நினைப்பதை காட்டிலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் விரைவாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு உங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முதன்மையான யோகத்தை காத்திருக்கும் மகிழ்ச்சியாக இந்த வேளையில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சுக்கிரன் மிகவும் வலுவாக சுகஸ்தானமாகிய 4இல் வலம் பெறப் போகிறார். வித்யாகரகரான புதனுடன் இணைந்து புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த வேளையில் சுபத்துவ பாதையில் பயணிப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்கள் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் சூரியன் மற்றும் புதன், சுக்கிரன் என இந்த கிரகநிலைகளின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு என்பது சந்தேகமே வேண்டாம் என்பதை திட்டவட்டமாக புத ஆதித்ய யோகம், சூரியன் கேதுவின் இணைவு, சனி ராகுவின் இணைவு என அனைத்தும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக இரட்டிப்பு நன்மையை பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் மேசராசிக்காரர்களுக்கு.